கரூர்ல விஜய் பிரச்சாரம் செய்யும் போது கூட்ட நெரிசல் காரணமாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 பேர் வந்து இறந்திருக்காங்க. இந்த ஒரு துயரமான சம்பவத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு மக்கள் தெளிவா இருக்காங்க. போலீஸ் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சு எத்தனை குழந்தைங்க உயிர் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் மயக்க முடியும், தண்ணி கூட கொடுக்க முடியல. நாங்க கேட்ட இடத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. மற்ற கட்சிக்குள்ள நீங்க எல்லா இடத்துக்கு எவ்வளவு பெரிய இடத்து கொடுக்குறீங்க. அப்ப தமிழக வச்சு கலத்துக்கு இடம் கொடுத்துருக்கலாமே. எவ்வளவோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் கொடுக்காம இது எவ்வளவு குட்டியான இடம், அது அவங்களுக்கே தெரியணும். என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு போதுமான அளவு இடத்தை ரெடி பண்ணி கொடுங்க, ஏன்னா அப்பதான் கூட்ட நெரிசல் இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேக்குறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் இது முன்கூட்டியே வந்து கணிச்சிருக்காரு. இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்பும். ஏதோ நான் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா? வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா? பயமா? விஜய் மேல பாயிறது ஒரு வாட்டமான ஒரு விஷயமா போயிடும். வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறை சார்பாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.